வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பூச்சோங்கல உள்ள கோல்டன் டெம்பிள். ஸோ ஒன் ஆஃப் அவர் ஃபாலோவர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க பூச்சோங்கல ஒரு தங்க கோயில் இருக்குன்னு, டைம் கிடைச்சா கண்டிப்பா அந்த கோயிலை போய் ரிவ்யூ பண்ணுங்கன்னு. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். உண்மையை சொன்னாங்க, இந்த கோயிலுக்கு இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஸோ எனக்கே பூச்சோங்கல எப்படிப்பட்ட கோயில் இருக்குன்னு இவ்வளவு நாள் இங்க இருந்து தெரியாது. இந்த கோயிலோட வயசு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்னு சொல்றாங்க. கிண்டாரால மக்கள் தான் இந்த கோயிலுக்கு மிக ஆதரவா இருந்து இந்த கோயில் இன்னைக்கு இவ்வளவு வளர்ச்சி வர உறுதுணையா இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. 70% இந்த கோயிலோட செவரும் சரி தூணுங்களும் சரி தங்க கல்லால தான் வண்ணம் பூசியிருக்காங்க. மீதி உள்ள 30 விழுக்காடு தான் கலரான தூணுங்களும் செவருங்களும் சிலைகளும் அவங்க செஞ்சிருக்காங்க. இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் பாத்தீங்கன்னாங்க, ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு தேவஸ்தானம் மாதிரி தனியா செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ நீங்க இப்ப பார்க்கலாம், விநாயகருக்கு வச்சிருந்தாங்க, இப்ப காளியம்மாக்கு வச்சிருந்தாங்க, துர்க்கை அம்மாவுக்கு தனியாக வச்சுருந்தாங்க, ஆஞ்சநேயருக்கு தனியாக வச்சுருந்தாங்க, அப்புறம் பைரவருக்கு தனியாக வச்சுருந்தாங்க, ஐயப்பனுக்கு தனியாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனியான தேவஸ்தானத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலையை வச்சிருக்காங்க. அந்த ஆஞ்சநேயர் சிலை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் தான் அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த கோயில் கொஞ்சம் பழமையான கோயில்னால ஆரம்பத்தில் சாதாரண கோயில் மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மக்கள்லாம் ஒன்று கூடி இந்த கோயிலை மறு அமைப்பு செஞ்சு அழகாக ரீபில்ட் பண்ணி இந்த கோயிலை அழகாக இந்த மாதிரி தங்க கோயிலாக மாற்றிருக்காங்க. ஸோ காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் திறந்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலை அடைச்சிருவாங்க. திருப்பி ஈவினிங் 6 மணிலேருந்து நைட்டு 9-10 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்துருப்பாங்க. இந்த கோயிலுக்கு வரப்போ நீங்கள் சாமி பொருட்கள் நச்சம் வாங்கிட்டு வர மறந்துட்டா கூட பிரச்சனை இல்லைங்க. பிகாஸ் இந்த கோயிலுக்கு முன்னிக்கே பார்த்தீங்கன்னா பூக்கடை இருக்குது, அப்புறம் சாம்பிராணி சூடம் இது கூட நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சாப்பாடு கடை வச்சுருக்காங்க. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு நீங்கள் இங்கே கூட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ டைம் இருக்கிறப்ப கண்டிப்பாக வாங்க. அட்ரஸை நான் ஷேர் பண்ணுறேன்.